ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இது கெண்டை மீன். இது 7 கிலோ. இதை ஷேர் பண்ணி 3 பேர் பிரிச்சிருக்காங்க. இந்த கெண்டை மீனில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு கடாய் எடுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நம்ம பல்லாரி சேர்த்து வதக்கிடலாம். பல்லாரி நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம். இப்போது தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டையுமே சேர்த்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எப்படி அரைச்சேங்கிறத வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். இது நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தாங்க. நம்ம என்ன தான் கடையில் வாங்கி மசாலாத்தூள் போட்டாலும் நம்ம வீட்டில் அரைச்ச மாதிரி வராது. உண்மையிலேயே மீன் குழம்பு அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம பக்குவம்லாம் சேர்த்து அந்த மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி போடையில் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 50 கிராம் புளி நான் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நமக்கு இந்த குழம்பு பத்தாது. அதனால் இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி மீன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்கள், இதில் ஒரு 4-5 துண்டு தாங்க நான் சேர்த்துக்க போகிறேன். தலையே ஒரு 200 கிராம் மேலே இருக்கும். இதை விட பெரிய தலை, அதை 3 பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டு நமக்கு. இது ஒரு 4-5 பீஸ் தான் குழம்புக்கு. மிச்சது எல்லாமே நான் வறுக்க எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு அவ்வளோவா நாங்கள் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டுக்கார் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அவங்க தான் இந்த தலையெல்லாம் சாப்பிட்றது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துக்கலாம். மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த உள்ள கவிழ் ஸ்மெல்லாம் வராது. பாருங்கள், ஒரு 4-5 துண்டுலேயே குழம்பு நல்லா ஃபுல்லாகிடும். மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் லைட்டாக, ரொம்ப விடாது, கொஞ்சம் லைட்டாக விடும். அதனால் மீன் குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும் நம்ம. ஒரு சிலர் இதில் தேங்காய், ஜீரகம், பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி ஊற்ற போகிறதில்ல. இப்போ இது மூடி போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சிருக்கு. சாரி, இது நான் ஊற்றின எண்ணெய் கிடையாது, மீன்லேருந்து வந்த கொழுப்பு. இதிலேருந்து இன்னுமே கொழுப்பு வரும். இப்போ இதில் நான் வெட்டி வச்ச மாங்காய் துண்டில் சேர்த்துக்கிறேன். மாங்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் இது வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு முடிக்கலாம். மேலாப்பில் கருவேப்பிலையே தூவி விட்டுறேன். பக்கத்துலேயே மீன் வறுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மீன் அப்படியே நான் ஊற்றின எண்ணெயை விட அந்த மீனில் இருந்து நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இன்னுமே வறுக்கிறதுக்கு இருக்குது. இப்போ மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.